வணக்கம். குருவே சரணம். உடம்புல நோய் வந்துட்டா என்ன பரிகாரம் செய்யறது? அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா? ஏன்னா பணம் இல்லைன்னா சம்பாதிச்சுக்கலாம். நோய் வந்தா சரி பண்ணியே ஆகணும். நோய் வராம இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம்? உங்க ஜாதகத்துல எடுத்துக்கோங்க. லக்னம் போட்டிருக்கோம், லானான்னு போட்டிருக்கோம். அதுல இருந்து எண்ணிட்டு வாங்க 6வது கட்டம். அந்த 6வது கட்டத்தை அதிபதி யார்? அந்த 6வது கட்டத்துல என்ன கிரகங்கள் இருக்கிறது? இந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் செல்கிறது? அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும். இது ஒரு பெரிய சூட்சமம். சரி, எனக்கு ஜாதகத்தை பார்க்க தெரியாது சார், கட்டத்தெல்லாம் பார்க்க தெரியாது சார், நான் எப்படி சார் சரி பண்ணிக்கிறது? எனக்கு ஜாதகமே இல்லை சார். செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் காலையில் 6 முதல் 7 மணி முடிய, இரவு 8 மணி முதல் 9 மணி முடிய உள்ள நேரத்தில் முருகப்பெருமானை சென்று வழிபடுங்கள். முருகன் கோவில் இல்லைன்னா பக்கத்தில் இருக்க எந்த கோயிலையா இருந்தாலும் நவக்கிரகங்கள் இருந்தால் அந்த நவக்கிரகத்தில் செவ்வாய்க்கு அர்ச்சனை செய்யுங்கள், செவ்வாயை வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் நோய் தீர்ந்துவிடும். ஏன்னா செவ்வாய் பகவான் தான் நமது உடலில் உள்ள இரத்தத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். உடம்புல இருக்க ரத்தம் பூரா செவ்வாயின் ஆதிக்கம். அந்த ரத்தம் கட்டாதான், ரத்தம் சுண்டுனாதான் நோய். ரத்தம் சரியா இருந்தால் நோய் கிடையாது. எனவே செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் நோய் தீரும். அல்லது நவக்கிரகங்களில் செவ்வாய் கிரகத்திற்கு அர்ச்சனை செய்யுங்கள், விளக்கேற்றுங்கள், வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக இதை கடைபிடித்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் நோயின்றி வாழலாம். முயற்சித்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் தொழில், வியாபாரம், வணிகம், உத்தியோகம், தொழில் நிறுவனம், வியாபார நிறுவனம், வணிக நிறுவனம், எத்துறையாக இருப்பினும் உங்கள் தொழிலில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதற்கு பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே நமது வேத மகரிஷிகள் சூட்சுமங்களை கண்டுபிடித்து வைத்துள்ளனர். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். எல்லாமல்ல இறைசக்தியின் அருளாலும் எனது 42 வருட ஜோதிட அனுபவத்தாலும் என்னால் அந்த சூட்சுமத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். பண்டிட் MGP.